சார் கொரியர். என்ன சார் உங்க வீட்டு கிளம்பி இடத்துல 3 பேர் வீட்டுல கதவு திறக்குது? அதெல்லாம் அப்படி தானே. அவங்க வீட்டில் 1000 பொருள் வாங்குறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேது. நான் ஒரு பொருள் வாங்குறேன், எப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் தெரிய மாட்டேது. சரி உண்ணா குண்ணா. இந்தாங்க ப்ரோ பத்திரம். போனு வாங்கிருக்கியா? பூஜையை போட்ட வேண்டியதுதான். என்னடி அவ்வளோ மோசமானவளா அவ? அட ஆமாக்கா, சொல்லி கிளிப்படாத. அடியே என்னடி என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அடியே என்னடி என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்க? வா வா. என்னக்கா? அடியே எனக்குலாம் தெரியாது, நான் இங்கதான் இருக்கேன். நீ சொன்னது அவ கையிலே உண்டு போல. அட்டோ எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போட்டுங்க. அடியே என்னடி? உன்னை நீ விட மாட்டாண்டி. இங்க யாரு சிரிச்சு பேசணும், யாரு பொருள் வாங்கணும் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் கண்ணு பவர் அப்படி. கண்ணடி படலாம்டா, கண்ணடி படக்கூடாதுடா. மறந்துட்டா. அடியா தடியே. ஐயா இந்த பையனர்கான ஒரு பந்து அடிக்கிறான், ஊட்டடிக்கிறான். தள்ளி அடிக்கணும் உடே உட. தம்பி ராஜா மூஞ்ச காட்டுப்பா. ஆமா ஒண்ணும் இல்லப்பா. ஆன்டி பால். என் புள்ள கண்ணை பாருங்கடா. நீங்க அடிச்ச பால் தானே என் புள்ள கண்ணுல அடிச்சு விட்டேன். ஆன்டி நாங்க அடிச்ச பால் இந்த பக்கம் ஆன்டி. அங்க குத்தி இங்க குத்தி என் புள்ள கண்ணுல குத்திட்டா. இனிமே இங்க பால் வந்தது பிரிச்சறிஞ்சு எல்லாரையும் பால் கருக்கு எடுத்து போடா. சரி ஆன்டி. ஐயா திருந்த மாட்டான புளிய உணுவா. ஆன்டி பால். உன் பாலை பாக்குறது எனக்கு வேலையா? அந்த பக்கம் தான் போனிச்சு எடுத்துட்டு கிளம்பு. என்னடா பாலை காணோம்? சரி வாங்க காசு போட்டு ஒரு புது பால் வாங்கிரும். ஓ புது பாலா? வா 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 வா. ஆன்டி பால். பாலா அங்கதான்டா போனிச்சு, போய் பாருங்க. தம்பி ஏன் விளையாடாம உட்காந்துருக்கீங்க? பால் இல்ல ஆன்டி. பால் இல்லையா? காசு போட்டு வாங்க வேண்டியதுதானே? அட நீங்க வேற நிறைய பால் வாங்கிட்டோம். பால் 40 ரூபா, இப்ப எங்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான். தெரியாத ஆண்டி பால் வித்துட்டு இருக்கேன்டா, என்கிட்ட 30 ரூபா தான். என்ன ஆன்டி சொல்றீங்க? ஆமாண்டா, இரு வரேன். தம்பி எப்ப பால் வாங்கினாலும் ஆண்டி கிட்ட வாங்க. எப்போதுமே ஆண்டி கிட்ட பால் 30 ரூபா தான். சரி ஆன்டி. சரிப்பா. ஆட்டோ எங்க போறீங்க? மயிலாடுதுறை போனோம். எவ்வளோ? அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு இலவசம் தான். யோ தொப்பையாதே. உள்ள உட்காருங்கண்ணே. ஆலி மூச்சியும் பாரு. போயா. என்ன வண்டி முக்குது? நோ மூச்சை இழுத்து பிடிச்சி தொப்பையை தூக்குன நல்லா தூக்குன. போலாமாப்பா? போலாமா. என்னப்பா சட்டை இது? நல்ல காரியத்துக்கு முன்னாடி கருப்பு சட்டை போடுவாங்களா? சீ மாத்திடா. இப்போ ஓகேவாமா? தம்பி கருப்பு கலர் பேண்ட். கருப்பு போட கூடாது. போ. சரிம்மா கருப்பு கலர் எதுவும் போடல, ஓகேவாமா? ஆளே கருப்பா தான் இருக்க. சரி வா. நல்லா இருக்கு, ரியாக்ஷன் நல்லா இருக்கு. வா வா போய் வாசல்ல பூனை வருதா பாரு. போ. அம்மா பூனை எதுவும் இல்லம்மா. இல்லையா? சரி அந்த ஆட்டோ நிப்பாட்டு. ஆட்டோ எங்க போறீங்க? தம்பி போறப்ப எங்க போறான்னு கேட்டேன். விலகுமா? வா தம்பி நாளைக்கு போய்க்கலாம். ஆளி மூஞ்சி பாரு. லே நீயும் கூட வாடா. லே நான்லாம் பேங்குக்கு வரல, நீப்பா சும்மா. சார் ஃபார்ம். லைன்ல நின்று வரதுக்கு 1 hour ஆயிட்டு சார். தம்பி மறுபடியும் உனக்கு 1 hour ஆகும்பா. என்ன சார் சொல்றீங்க? டேட்டு போடல, இந்தாப்பா. தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா. நமக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது, இப்போ என்ன பண்றது? தம்பி क्या क्या बोला? अरे भैया 2 चाय. ஓ இந்திக்காரனா? தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா. ஐயோ அடுத்தாளா? யாரு? கண்ணு தெரியாதாப்பா? ஆமாய்யா, ஒரு செகண்டுக்கு முன்னாடி. என்னப்பா? இல்லையா, ஒரு வயசுல இருந்தே கண்ணு தெரியாது ஐயா. ஓ சாரிப்பா வேற யாராச்சும் கேட்போம். போயிட்டாரா அந்த ஆளு? சை இதுக்கு தான் ஒழுங்கா படிச்சிருக்கணும். தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா. டைம் இல்ல. ஐயோ அடுத்து நம்மகிட்ட இருந்து ஆண்டி வந்து கேட்கும். சரிப்பா. தம்பி சொல்லுங்க ஆண்டி.
அச்சோ சாரிப்பா, வேற இடத்துக்கு கேட்டுப்பா. ஒரு ஃபார்மை கூட ஃபில்அப் பண்ண தெரியல. என்னத்தான் நீ டிகிரி படிச்ச? ச்சே, இந்த கொசு தொல்லை வேற. மாமா எந்திரிங்க மாமா. என்னாடி கேஸ் காலி ஆயிட்டு மாமா? கேஸ் காலி ஆயிட்டா நீயும் கொப்பனும் மாறி மாறி பாம்பு போட்டு நிரப்புங்க போங்க. ஆமா விளையாடாதீங்க மாமா, வந்து கேஸ் புக் பண்ணுங்க மாமா. ஐய வரேன் இரு. ஏண்டி என்னடி மூஞ்சி இது முட்டை காசு மாதிரி? சி போய் நம்பர் எடுத்துறப்ப. நம்பர் சொல்லு. 12 45 78 10. ஏண்டி ஊன்னு சொன்னாதான் சொல்லுவியா நீ? பெரிய தாத்தா ஒழுங்கா நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. சரிங்க 12 45 78. சொன்னதா சொல்லி அப்பா வாயில மிதிக்கிற வாங்கிக்க. 1 by 1 எல்லாரும் ஏஞ்சி படிங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா தம்பி? ஃபர்ஸ்ட் நீ படிப்பா. ஓகே டீச்சர். த போயம் இஸ் யா. அவன் ஃபர்ஸ்ட் நான் 1 2 3 1 2 3 இந்த பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்கனா ஒண்ணும் சொல்லல. அடுத்து தம்பி நீ படுறா. சரிங்க டீச்சர். தேர் வாஸ் எ டைம் இன் தட் யூ. அடுத்து நம்ம தானா? சீக்கிரம் படுறா ராஜ்குமார். தம்பி நீ நல்லா படிக்கிற, அடுத்து நீயே சேர்த்து படி. இப்போ அவன் படிக்கிறானா? அப்போ நமக்கு 1 2 3 4 இதான் நமக்கு. அட் த சேம் டைம் ஆர்டினரி குட் மெமரி. அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் தான் டீச்சர். இல்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், நானே படிக்கிறேன். இப்போ டீச்சர் படிக்கிறாங்கன்னா அப்போ 1 2 3 4 இந்த பேராகிராஃப் தான் நமக்கு வரும். அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் படிக்கணும் டீச்சர். இல்ல தம்பி கேர்ள்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாடி சொல்லுங்க டீச்சர். ஏஞ்சி படிமா. ஓகே டீச்சர். இப்போ கேர்ள்ஸ் படிக்குதுன்னா அப்ப அடுத்த பேராகிராஃப் நம்மளுது தான். ஓகே இத படிப்போம். அடுத்து டீச்சர் நான் தான் டீச்சர். படிப்பா ராஜ்குமார். அப்பாடி படிச்சு வச்சத படிக்க வேண்டியதா. குட் எவன் வாட் குட் பி மோர். சரி ஓகே பெல் நாளைக்கு பார்க்கலாம். யாரும் இல்ல, வண்டி எடுக்க வேண்டியதான். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. ஐயோ ஓர ராஜ்குமார். பாபுர ஒண்ணா எடுக்கலாம். ஏய் பைக் ஓனரா ஓர. இவனும் நம்பால் தானே? ப்ரோ வெல்கம் டு அவர் டீம். வாங்க ஒண்ணா எடுக்கலாம். ஏய் சாவியில எடுத்து வரடா, பைக் ஓனரா ஓடுங்கடி. இவனும் நம்ம கேஸ் தானே? சீச்சி ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வாங்க ஒண்ணா எடுக்கலாம். பாஸ் யாரோ வராங்க. அவனும் நம்மள மாதிரி திருடுனா தான் இருப்பான். நீ ஒயரா ப்ரோ அந்த சாவி கொடு. ஓபன் ஆயிட்டே. ஐயோ இவன் தான் ஓனரோ? கபடி தம்பி ராஜாட்டத்தை பார்க்க ஊரே நிக்கும். ஏன் காரி துப்பவா? தம்பி அங்க பாரு, ராஜு பக்கம் ஏறவே மாட்டான். அப்படி ஏறிட்டான் புடி, அந்த மாதிரி புடி, உடும்பு புடி, நகரவே முடியாது. ஐயோ பாக்குறானா? கபடி ராஜ் ரைடு போறதே ஒரு தனி ஸ்டைலு தான்ப்பா. அப்படி ஏறும் போது எதிர மூஞ்செல்லாம் பாக்கணுமே, பயத்துல அள்ளு விடும். பேதி தான். காலை ஒரு சொல்லிட்டோம் பாரு, அப்படியே பாக்கிறதுக்கு மாசா இருக்கும். கண்ணூர் பக்கம் நிக்காதுப்பா, யார் எங்க வரான்னு கரெக்டா பாத்துருவான். அப்படி ரைட்ல ஏறி பயங்காட்டிட்டு நடுவுல காலை சொல்லட்டி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாரு. கபடி. ஐயோ பாக்குறானா? தம்பி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜுனியோட பயங்கரமா இருக்கும். ஐயா பொம்பளை பிறந்திருக்கா? டேய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி எல்லாம் சந்தேகமா இருக்கணும். அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம், வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம்.
இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சா தானே உண்டு. அடியே, அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது இது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கிட்ட விற்றா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ண மச்சான். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே எதனா அமௌண்ட் அனுப்பிச்சிட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. இப்பத்துல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனே, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்பயே ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, எதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை.